ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், விடுதலை டீம். ஸோ விடுதலை 2 படம் வரப்போகுது. அதில் வந்துட்டு சூரி, மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் கான், நம்மளுடைய லொடுக்கு பாண்டி அவருடைய சன். ஸோ இவங்க 3 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தை வந்து அங்கே பண்ணாங்க. ஜெஃப்ரிக்கு பயங்கரமான ஒரு ஜாக்பாட், எல்லாம் தெரிஞ்ச ஜாக்பாட் தான். ஆனால் இது வந்து அநியாயமாக வந்த ஜாக்பாட் தான் சொல்லி ஆகணும். ஜெஃப்ரி இதுக்கு வந்துட்டு தகுந்த ஆளாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் லக்கு, அவர் வந்து எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறது. அதே மாதிரி இவரோட ஏழ்மைன்ற ஒரு விஷயம், இவர் ஒரு பாவமான ஒரு விஷயம், இப்படி சொல்லி சொல்லி வந்துட்டு ஒரு 2-3 பேர் மெஜாரிட்டியாக போட்டு கடைசியில் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு இவருக்கு இந்த வாரம் கிடைக்க வேண்டியதை கிடையவே கிடையாது. மஞ்சரிக்கும் தீபக்கும் தான் வர வேண்டியது. சரி, வந்துருச்சு. அதை வந்து அங்கே வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரியா. இப்போ இவங்க 3 பேர் கையில் திடீர்னு ஒரு டிக்கெட் மாதிரி, அதாவது நம்ம எவிக்ஷன் கார்டு காம்பாரில் நம்ம விஜய் சேதுபதி அதே மாதிரி ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம கான், அதாவது இவருடைய சன், அதை வந்து எடுத்துக்கிறாரு. அதை வந்துட்டு சூரி கிட்ட கொடுக்குறாங்க. சூரி தான் ஓப்பன் பண்ணுறாப்புல. ஓப்பன் பண்ணும்போது சொல்லிட்டாரு, இவன் வந்து அடுத்த வாரம் போக மாட்டானா அப்படின்னு. ஐயோ சாரிப்பா இவங்க அப்படின்னாரு. அப்போ இவன் அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு அது ஜெஃப்ரிக்கு உண்டான விஷயங்கள்லாம். என்னென்னா ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணிட்டார்ல, அந்த விஷயங்களை வந்து பொறிக்கப்பட்டு கீழே விடுதலை நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து அந்த கார்டை வந்துட்டு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் அதை அவங்கக்கிட்ட வாங்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணாப்புல. ஓகே, பட் எனக்கு வந்து இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்லேயே வந்துட்டு அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு வாட்டி மிஸ் ஆனார். அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் வந்துச்சு, அதில் ஒரு வாட்டி மிஸ் ஆனார். ரெண்டுமே ஒரே நாள் நடந்துச்சுல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் ஆனார் இல்லையா. இவர் அப்புறம் எப்போ தான் வந்துட்டு இந்த மக்களை வந்து சந்திக்கிறது? ஸோ அதை வந்து தவிர்க்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே ஜெஃப்ரிக்கு கிடைத்த இந்த ஜாக்பாட் பற்றி, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு உண்மையிலே தகுதியான ஆள் ஜெஃப்ரியா இல்லை வேறு யாராவதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.